அனைவருக்கும் இனிய வணக்கம். 10,000 கவிதைகளை வித்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக இல்லை என பாடும் என்னும் என் முத்தான தமிழிற்கு முதலணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டு வரவிருக்கக்கூடிய ஜூலை மாதம் குரூப் 4 எக்ஸாம் எப்படியெல்லாம் நம்ம அந்த தமிழை ட்ராக் பண்ணுறது, புதிய சிலபஸ், புதிய பாடத்திட்டம் வாங்கியிருக்காங்க. அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து படிப்பது, இந்த பாடத்திட்டம் எப்படிலாம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ இந்த பாடத்திட்டத்தில் இருந்து புத்தகத்தில் எங்கெல்லாம் கவர் ஆகுது, அதிலிருந்து என்னென்ன வினாக்கள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு வீடியோ. எங்கெங்கெல்லாம் நீங்கள் படிக்கணும், ஏன்னா புத்தகத்தை முழுவதுமாக படிக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை, எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்ற செய்தியை மட்டும் இப்போ வந்து தெளிவுபடுத்தி கொடுக்குறோம். இது நம்ம எப்படி பார்த்துருக்கோம். இது வந்து இப்பொழுது நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி நம்முடைய தேர்வாணையம் கொடுத்துருக்கக்கூடிய நம்முடைய சிலபஸ் தெரியலையா உங்களுக்கு. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், பொருளும் தொடரும் சார்பா பொருட்கள், ரெண்டாவது வந்து நூலாசிரியர், இந்த தலைப்புகள் எல்லாம் பெருசாக மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் தொகுத்து கொடுத்துட்டு 85 வினாக்களுக்கு நமக்கு 85 வினாக்களுக்கு இலக்கணம் எப்படி கடிதத்தை அணுகுவோமே அதே போல இலக்கணத்தை அணுக வேண்டும். அதன் பிறகு ஒரு 20 வினாக்கள் தான், 15 வினாக்கள் தான் நம்ம இலக்கிய சான்றுகள் இருக்கக்கூடிய வினாக்களாக இருக்கும். அது அறம் சார்ந்த நூலாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னோம் அப்படின்னா, இப்போ தமிழில் எல்லாத்தையுமே இலக்கணமாக மாற்றலாம். ஏன் இந்த அறம் சார்ந்த நூல் திருக்குறளும் பாரதியாரும் பாரதிதாசனும் மற்ற அவை பிராட்டி சொல்லிய கருத்துக்கள் இது எல்லாமே ஏன் சார் திருப்பி சிலபஸில் இருக்குது? ஏன்னா பேர்பட்ட காப்பியங்கள்லாம் மறைந்து விட்டது, கம்பராமாயணம் மறைந்து விட்டது. அப்படி இருந்தாலும் அற இலக்கியங்களின் முழுக்கத்தை சொல்லக்கூடிய இலக்கியங்கள் ஏன் இருக்கிறது கேட்டீங்கன்னா, நாம் அனைவருமே நாளை தினத்தில் அனைவருமே தேர்வில் வெற்றி பெற்று மக்கள் பணி ஆற்ற செல்லக்கூடியவர்கள். அந்த மக்கள் பணி ஆற்ற செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நேர்மையாக வாழ வேண்டும், நீதி தவறாமல் இருக்க வேண்டும் என்றால் திருக்குறள் போன்ற நீதி நூல்களை படித்து அதன்படி நடத்த வேண்டும். நம்ம தமிழகத்தில் பிறந்ததால தமிழ் சிலபஸ் வைக்கப்பட்டது கிடையாது. தமிழர் என்று சொல்லடா தலைமை வந்து நமக்கு கண்டக்கூடியது போல இந்த தமிழ் எதுக்கு சார் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீதி என்பதும் தமிழ் அறம் என்பதும் தமிழை விட்டு விலகாது. முழுவதுமாக இலக்கணம் கொடுத்தாலும் ஒரு 15 வினாக்கள் அந்த அறநூல் என்று சொல்லக்கூடிய திருக்குறள், அவை பிராட்டினுடைய ஆத்திச்சூடி எல்லாமே துவக்கப்பட்டு அறத்தை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். அறம் செய்தனும் மரம் செய்தனும் தமிழுக்கு ஆற்றிய கடமை என்று சொல்வார். அப்படி சொல்லி இப்பொழுது உங்களுக்கு இந்த எப்படியெல்லாம் எங்கே பாடப்புத்தகத்தில் இருக்குது இந்த தலைப்பில் தான் பார்த்துருக்கணும். சொல்லணும் திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன பார்த்தாச்சு. சிலபஸை பற்றி விளக்கமாக என்ன சொல்லணும், இப்படி இருக்கும் நம்ம புத்தகத்தை எங்கெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதான் நம்முடைய குழந்தையப்பா ஐஏஎஸ் அகாடமி. இந்த குழந்தையப்பா ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம என்ன தலைப்புகள் இருக்குது, எங்கெல்லாம் புத்தகத்தில் ஓல்டு புக்கில் எங்கே படிக்கணும், நியூ புக்கில் எங்கே படிக்கணும், அந்த தலைப்பு மட்டும் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அழகு தமிழ் சிலபஸில் என்ன புத்தகம் பாருங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது பாருங்க, தெளிவுபடுத்தி பாருங்க, பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக. இந்த தலைப்பு சார், இந்த தலைப்பு புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகும் சார், ஒவ்வொரு புத்தகத்திலையும் பின்னாடி கவர் ஆகும். அதை தவிர்த்து விட்டு ஸ்பெசிஃபாக அது எங்கே சார் இருக்குது, எங்கே சார் அதிகமான கவனம் கொடுத்து வினாக்கள் எழுதப்படும் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க 6 to 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குதுங்களா, அந்த செய்யுள் பகுதியில் உள்ள அனைத்து பிரித்தெழுதுகளாம் படிச்சோம். நியூ அதே பாருங்க 8ஆம் வகுப்பு பாருங்க, 8ஆம் வகுப்பு பாருங்க புணர்ச்சி விதி என்று சொல்லுவாங்களா, அதில் 8ஆம் வகுப்பு புணர்ச்சி விதி முழுசா படிக்கணும். அதே போல 9ஆம் வகுப்பு புணர்ச்சி விதி இருக்கும், அதையும் முழுசா படிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய புணர்ச்சி விதி, இங்கே தான் சார் பண்பு பெயர் புணர்ச்சி அதிகமாக காணப்படும். இந்த 11ஆம் வகுப்பு ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 பெயர்கள் சேர்ந்தால் எந்த ஆக்கத்தை உருவாக்கும் என்று ஆக்கப்பெயர்கள். இதெல்லாம் எனக்கு ஆக்கப்பெயர்கள் நம்ம சிலபஸில் கேட்டதில்லை. இந்த சிலபஸுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு அந்த ஆக்கப்பெயர்கள், அது அவசியம் படிச்சாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் செய்தி பாருங்க, அதே 6ஆம் வகுப்பு பாருங்க, இந்த முதல் பருவத்துக்கு இலக்கணம் மொழித்திறன். ஓகேங்களா? அந்த முதல் பருவத்தில் இயல் 1 இயல் 2 இலக்கணம் மொழித்திறன் அந்த தலைப்பை மட்டும் எடுத்து படிச்சு பாருங்க. அதில் நிறைய விதிகள் இருக்கும், இப்படிலாம் நம்ம தமிழ் எழுதணும். இப்போ பாருங்க, மண் கூட்டல் பாடம் சார், அது எப்படி சார் எழுதணும், இன்னானது இட்டாரத்து மண்பாலம், இதுக்கான விதிகள் வந்து காணப்படும். ஓகேங்களா? இதை பற்றி அவர் தெளிவுபடுத்தி பார்க்கணும். அதே போல் 8ஆம் வகுப்பில் பாருங்க 1, 2 புரட்சி விதிகள் அதை பற்றி பார்த்துருக்கோம். அதே போல் 9ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் தேர்டில் புரட்சி விதிகளை பார்த்துருக்கோம். 10ஆம் வகுப்பு அதே போல் இயல் 6ல் புரட்சி விதிகளை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குறியீடுகளுக்கான இந்த இலக்கண சிலபஸ் புதுசாக இருந்தால்
வினாக்கள் எப்படி வரும் புரியுதுங்களா? இணை எழுத்துக்களை சம்பந்தமாக வரும். இந்த குறில் நெடி சம்பந்தமாக இருக்கும். அரண், ஓகேங்களா? இன்னொன்று வந்து அரண். என்ன சார் வித்தியாசம்? ஓகேங்களா? நெடில் நெடில் குறில் நெடில். ரெண்டாவது பாருங்க, இது பாருங்க, இது ஒரு அதாவது இதுவும் குறியில் இதுவும் குறியில். ஒரு எழுத்தை பயன்படுத்தி இரு சொற்கள். இது மயங்கோடிகளை பற்றி நம்ம பயன்படுத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ரெண்டாவது சார் குறில் நெடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இந்த கா என்பதற்கான பொருள் என்ன, கா என்பதற்கான பொருள் என்ன அப்படின்றத பற்றி தெரிவிப்பாங்க. இதுல குறில் எங்க சார் இருக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் மொழித்திறன் அது பாருங்க, இலக்கணம் பாருங்க, எழுத்தும் வகைப்பொருள், அதே போல எழுத்தும் மொழித்திறன் இந்த 6ஆம் வகுப்பு இருக்கும். ஓகேங்களா? அதில் பாருங்க, இந்த பாருங்க ஒரு தெளிவுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இக்கு அக்கு என்று சொல்வது ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்துக்குரிய மாத்திரை என்ன மாத்திரைன்னா அரை மாத்திரை. சார் கரெக்டாக அரை மாத்திரை குடிக்குமானா ஒரே இடத்துல மட்டும் கால் மாத்திரை குடிக்கும். அதான் சார் ஆயுத பொருள்னு சொல்றோம். கண் கூட்டல் தீது எப்படி படிப்பாங்க, கற்றீது. அதாவது இது இல்லை இற்றாக திரிகின்ற பொழுது மட்டும்தான் தனக்குரிய மாத்திரை கால் மாத்திரை குறைந்து குடிக்கும். அந்த அளவுகள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இங்க நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம வந்து குறியீடுகள் ஈஸியாக இருக்கும். அதுக்கு சந்திப்படைகிறது பெரிய தலைப்பு. ஓகேங்களா? சார் தலைப்புகளை புத்தகத்தை பார்த்தா மட்டும் போதாது. கடந்த ஆண்டு வினாக்கள் 1500 வினாக்கள் அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் 1500 வினாக்கள் இருக்கும். அந்த ஃபுல் வினாக்களை எடுத்து படித்து அதில் வினாக்கெல்லாம் எடுத்து சரிப்பட எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கொடுக்கும். பெரிய விஷயமே இல்லை. ஓகேங்களா? இந்த பாருங்க, புதிய புத்தகம் பழைய புத்தகம் பாருங்க. 7ஆவது பாருங்க, மொழியை ஆகும் அப்படின்னா பிழையை குறித்து சரியாக எழுதுன்னு கொடுக்கலாம். பழைய புத்தகத்தை பாருங்க, அதே பாருங்க 8ஆம் வகுப்புல இந்த மொழித்திறன். ஓகேங்களா? சார் இதை பாருங்க, நேரடியாக பாடத்தை படிக்கக்கூடாது. பாடத்தை முடிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த மொழித்திறன் தேர்வு தான் படிக்கும். ரெண்டாவது பாருங்க, 8ஆம் வகுப்பு வல்லின மிகையிடங்கள் விகாயிடங்கள், 9ஆம் வகுப்பு வல்லின மிகையிடம் விகாயிடம், அதே போல மொழியாள ஆளுநர் பிழை திருத்த கொடுத்து எழுதுவதுன்னு சொல்லிட்டு அந்த மொழியாள ஆளுநர் சொல்லிட்டு ஒரு தலைப்பு இயல எழுதுறது. அதே போல பொருள் மயக்கம். சார் மெய்மயக்கம் என்பதை படிச்சிருப்போம். ஓகேங்களா? வேற்றுமை மயக்கம், உடல்நிலை மயக்கம்லாம் படிச்சிருப்போம். அந்த தலைப்புலாம் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி மொழித்திறன் தான். 10ஆம் வகுப்பு மொழித்திறன், 11ஆம் வகுப்பு பக்கம் 107 ஒரு மொழித்திறன், 12ஆம் வகுப்பு பக்கம் பாருங்க 137, 114, 142, 141, 157, 159, 165. இந்த பக்கத்தில் இருக்கிற மொழித்திறன்களை மட்டும் எடுத்து படிச்சிருக்காங்க. அதில் மட்டும் தான் தெளிவுபடுத்தி கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் வந்து இக்கு எங்கே வரணும், இச்சு எங்கே வரணும், அந்த சாயங்கள் கொடுத்துருப்பாங்க, தெளிவுபடுத்திப்பாங்க. இந்த பாடங்கள் முழுசும் படிக்கிறது பேஜ் நம்பர் மட்டும் பார்த்துக்கணும். ஒன்றும் பிரச்சனை ஒரு குறிப்பாக எடுத்து எழுதுனா நல்லா இருக்கும். அதாவது மயங்கொழிகள் சொல்லக்கூடிய லகர நகர மிக எழுத்துக்கு இந்த தலைப்பாங்க. லகர நகர மிக எழுத்துக்கு மயங்கொழி அப்படின்னு சொல்லுவோம். சார் இந்த மயங்கொழிகளை பொறுத்தளவு 3 விதமான வினாக்கள். என்ன சார் 3 வினாக்கள்? இந்த மயங்கொழிகள் 8 மயங்கொழிகள் வந்து பிறப்பிடத்தை பற்றி கேட்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த பிறப்பிடத்துக்கு பிறகு இந்த நகரத்துக்கும் இந்த நகரத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்னு கேட்கலாம். ரெண்டாவது ஒரு சின்ன செய்தி கூட சொல்றேன். தமிழ்ல வந்து இந்த மயங்கொழிகள் சார் பயன்படுத்தி பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, தமிழுடைய சிறப்பு எல்லாம் இது சிறிய, இது பெரிய. ஓகேங்களா? எது சிறிய எது பெரிய கரெக்டாக எழுதிக்கலாம். பாருங்க, சிறிய பெரிய கரெக்டாக எழுதிக்கலாம். ஏன் சார் இந்த மாற்றி மாற்றி எழுதக்கூடாது? நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? சிறிய பெரிய. ஓகேங்களா? எது சார் கரெக்ட்னு கேட்டீங்கன்னா இந்த சிறிய பெரிய தான் கரெக்ட். ஓகேங்களா? வித்தியாசம் கேட்டீங்க அப்படின்னா இந்த சிறிய பெரிய என்ற வார்த்தைகள்லாம் பாருங்க, இது வந்து பெரியது, இது வந்து சின்னது. ஓகேங்களா? எதுக்கு பெரியன்ற வார்த்தைக்கு பெரியதை போடலாம்ல, ஏன் சின்னதை போடணும்? சிறியன்ற வார்த்தைக்கு பெரிய சின்னதை போடல, ஏன் பெரியதை போடணும்? அதான் தமிழுக்குரிய ஒரு சிறந்த ஒரு குணம். என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பெரிய தத்துவத்தை சொல்றாங்க. எவ்வளோ பெரிய மனிதனுக்கும் அவர் உள்ளத்திலே ஒரு சிறிய தவறான குணம் இருக்கும். குறைகள் இல்லாத மனிதன் இல்லை. அதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த பெரிய சிறிய என்ற வார்த்தையை ரிய மாற்றி போட்டு தமிழுடைய நூல்கள் காண்பிக்கிறது. இப்ப சிறிய என்ற வார்த்தை பாருங்க, அவன் எவ்வளவு சின்னத்தனமான ஒரு மனிதனாக இருந்தால் அவன் உள்ளத்திலே யாரும் மிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு குணம் இருக்கும், பெரிய குணம் இருக்கும். அதனாலதான் இந்த பெரிய சிறிய என்ற வார்த்தையை மாற்றி ரிய பயன்படுத்தும். சிறிய நேரத்தில் சின்னதை போடாது பெரியதை போடுறோம், பெரிய நேரத்தில் பெரியதை போடாது சின்னதை போடுறோம். ஒரு தெளிவான ஒரு தலைப்பு தொழிலாளர் அழகாக சொல்லுவாங்க நூற்பாங்க. இதை பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது பாருங்க, இந்த இணை எழுத்துக்கள் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. நான் வார்த்தை இணை எழுத்துக்கெல்லாம் எது இணை எழுத்து இல்லாத எழுத்து முடிஞ்சு போச்சு. நான் கொஸ்டின் கேட்கலாம். இங்கே பாருங்க, தங்கம், ஓகேங்களா, சிங்கம், இல்லை பஞ்சு, ஓகேங்களா.
ஓகேங்களா? இதில் எது பொருந்தாது, இதுதான் பொருந்தாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி இணை எழுத்துக்களை பற்றி சொல்ல முடியும். இணை எழுத்துக்கள் 3 வகை தான். என்னது? உயிர் எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கு குறில் வந்து இணை எழுத்து. மெய்யெழுத்துல பார்த்தீங்கன்னா மெல்லினத்திற்கு வல்லினம் இணை எழுத்து, இடையினத்திற்கு இடையினமே இணை எழுத்து. அவ்வளோ முடிஞ்சிச்சு, அது படம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? சிம்பிளா. அதுக்கப்புறம் இது ரொம்ப சிம்பிள். இந்த சுட்டு எழுத்துக்களை பற்றி சொல்றாங்க. எங்க தலைவர் இருக்கு, 6ஆம் வகுப்பு இருக்கு, ஓல்டு 6ஆம் வகுப்பு மொழித்திறன் கொடுக்கும். ஓகேங்களா? தமிழ் மொழியில் வந்து சுட்டு எழுத்துக்கு ஆ இ உ நமக்கு தெரியும். ஊ நம்ம பயன்படுத்தலாம், இலங்கை தமிழ் பயன்படுத்தலாம், ஆ இ நம்ம பயன்படுத்தலாம். அந்த தலைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். எங்க வந்து பார்க்க படிச்சோம். அடுத்து பாருங்க வினா எழுத்து. வினா எழுத்து பாருங்க புதிய புத்தகம் இருக்கு, வினா மற்றும் விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நியூ புக்கில் 10th 5வது வகுப்புல வினா எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை அமைத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வினா எழுத்துக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வினா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது 6ஆம் வகுப்பு பாருங்க இலக்கணம் மொழித்திறனும் அதே மாதிரி வினாவிடை பகுதிகள் சொல்லிட்டு 10ஆம் வகுப்புல ஓல்டு தமிழ் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்தோம். அடுத்து பாருங்க எல்லோருமே தவறு செய்யக்கூடிய ஒரு தலைப்பு இந்த ஒருமைப்பன்மை எழுத்து. இந்த தலைப்பு இருப்பாங்க 8ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு இயல் அறிந்து பயன்படும் எந்தெந்த பாட தலைப்புகள் நம்ம கூட சொல்றோம். 12ஆம் வகுப்புல 4 வகை பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒருமைப்பன்மை தன் தாம் தாம் ஆகியது ஆனது அது இதெல்லாம் எங்க சார் வரும்னு சொல்லிட்டு ஒரு தெளிவுபடுத்தி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. சிம்பிளா இருக்கும், அதை படிச்சா அதுக்கு பாடம் பாருங்க. 6ஆம் வகுப்பு பாருங்க இலக்கண மொழித்திறன் எல்லாரும் படிங்க, ஃபுல்லா படிக்க அவசியம். அந்த மொழித்திறனை பற்றின கொஸ்டின் கொடுத்துருப்பான், அதுக்கு விதி கொடுத்துருப்பான், அதை மட்டும் பார்த்தா. அதில் 6ஆம் வகுப்பு இயல் 3லையும் மொழித்திறன், 9ஆம் வகுப்பு இயல் 1ல பெயரெச்சமத்து மூவிடங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பான். நடக்கின்ற, நடந்த, நடக்கும் 3 இடங்கள். என்ன சார் 3 இடம்? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இந்த 3 இடத்துல இதெல்லாம் பயன்படுத்தணும். இதை பற்றி தெரியப்படுத்தோம். நெக்ஸ்ட் பாருங்க வினைச்சொற்கள். சொற்களை செகண்ட் பாயிண்ட். வினைச்சொற்கள் பாருங்க 6ஆம் வகுப்பு பாருங்க இந்த 4 வகை சொற்கள் முக்கியம். ஓகேங்களா? பழைய புத்தகத்துல வினைச்சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை பாருங்க 8th மட்டும் அது தெரியல எழுதுதான். ஓகேங்களா? இந்த தலைப்பு வேற ஒன்றுமே கிடையாது, இந்த தலைப்பை மட்டும் பார்க்கலாம். இதில் பாருங்க வினையெச்சம், மேலாக பெயர், இதை கொடுத்துக்காங்க வேர்ச்சொல் கொடுத்துக்கானா வேர்ச்சொல் வினையாக்க. இந்த தலைப்புல வந்து இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் இம்பார்ட்டன்டான தலைப்பு, ஆனால் ரொம்ப ஈஸியான தலைப்பு. இந்த தலைப்பை பார்த்தா வேர்ச்சொல் கொடுத்து நடந்த, நடந்தான் முடிஞ்சு போச்சு. நடந்தான் பாருங்க, நடந்தான் என்பது முற்று வழிபட்டு இதோட வேர்ச்சொல் இல்லை நட, அது ஒரு கட்டளை சொல்லாங்க. ஆனால் இந்த முறை கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த மாதிரி டைரெக்டாக சொல்ல முடியாத அளவுக்கு அது கொஞ்சம் ட்விஸ்டட் பண்ணலாம் கேட்குறாங்க. அந்த தலைப்பில் என்ன இருக்கப்படுதுன்னு பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாக பாருங்க வேர்ச்சொல் அறிதல், தொழிற்பெயர் அறிதல், எச்சம்னா என்ன, வினைமுற்றுனா என்ன, ஃபுல் தலைப்புகள் இருக்குது. இதை ஃபுல்லாக பார்த்துருங்க. அதே மாதிரி நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் தலைப்பு ஃபுல்லாக இருக்கும். சார் இதை விட ஓல்டு புக்கில் சூப்பராக இருக்கும் தலைப்பு படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நியூ புக் படிக்கிற தலைப்பு கொடுத்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் யாருக்கு தெரியுமா? 6வது 12வது எதிர்ச்சொல்லாக படிச்சுக்கணும். அதே போல் 4வது 12வது எதிர்ச்சொல்லாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? மொழித்திறன் மட்டும் பார்க்கணும். வேறு ஒன்றும் இது மரப்படம் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க சொல்லகராதி செகண்ட் டாபிக். இல்லை சார் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை கொஸ்டின் கேட்குறோம்னா 15 கொஸ்டின் கேட்குறேன். பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழி தெரியும் உங்களுக்கு. நமக்கு 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் இருக்கு. ஓகேங்களா? அது ஓல்டு புக்லாம் எங்கே இருக்குது? 7வது 8வது. நியூ புக்கில் எங்கே இருக்குது? அதே மாதிரி 6வது 7வது. ஓகேங்களா? அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல்லை கண்டறிய அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல், அதை முடிச்சொல்ல ஒரு சார். ஓகேங்களா? 2 விஷயம் பாருங்க. ஒரு சொல்லை தரக்கூடிய பன்மொழி, ஒரு சொல்லை தரக்கூடிய இருமொழி. இங்க பாருங்க இப்ப சென்றான்னு இந்த ஒரு சொல் இருக்கு. அதுக்கு என்ன சார் போனான்னு. ஓகேங்களா? சார் இந்த சென்றால் எங்க போடணும், போனால் எங்க போடணும், இது தெரிஞ்ச தலைப்பு. ஓகேங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம ஒரு சொல்லுக்கு கழனி இல்ல வங்கம், வங்கத்துக்கு என்ன போவோம், நாவாய் கப்பல், அந்த மாதிரி சொற்கள் மேக்ஸிமம் கேட்க மாட்டோம். இதே மாதிரி ஒரே பொருளை தரக்கூடிய ஒரே ஸ்டாண்டர்ட் சொல்லக்கூடிய சொல் சென்ட்ரல் பண்ண ஒன்று தானே, அந்த மாதிரி தலைப்புகள் தான் கேட்பாங்க. நீங்க தெளிவுபடுத்திப்பாங்க. ஓகேங்களா? இதில் பாருங்க நம்முடைய பாடத்தில் ஓவியத்துக்கு என்ன பேர் இருக்கும், காட்டுக்கு என்ன பேர் இருக்கு, யானைக்கெல்லாம் என்ன பேர் இருக்கு, அந்த தலைப்பு மட்டும் கூட கொடுத்துருவாங்க. யானையை குறிக்கும் சொல்லுங்கள், அந்த தலைப்பு மட்டும் பாருங்க. அடுத்து உரிச்சொல்கள். ஓகேங்களா? ஒரு சொல்லை தரக்கூடிய பல வகை சால தவ நட தனி எல்லாத்துக்கும் மிகுதியை கொடுக்கப்படுகிறது அந்த தலைப்பு பார்க்கணும்.
அடுத்து மொழியோடு விளையாடு ஒரு தலைப்பு. இதுவே பாருங்க எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கணும் அந்த தலைப்பு மட்டும் பார்த்தா போதும். இந்த தலைப்பு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு தெளிவுபடுத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து சொல்லும் பொருளும் இந்த தலைப்பாங்க 6வது 12வது படிச்சுக்கலாம். பழைய மொழி 6வது 12வது படிச்சுக்கலாம். ஒன்றும் அவ்வளோதான். இங்கே பாருங்க பொருந்தா சொல் கண்டது. இதுவும் அதே தான் பாருங்க. இந்த வேற்றுமைனா என்ன, தொகைகள்னா என்ன, குற்றியல்னா என்ன, 4 வகை பொருட்கள் என்ன, அந்த தலைப்பை மட்டுமே பார்த்தா மட்டும். ஓகேங்களா? சரி, இதே பாயிண்ட் இந்த ஓட்டு இருக்கும். அதை மட்டும் பாருங்க. அகரவரிசை பாருங்க. இந்த அகரவரிசை தலைப்பு இது ஒரு 10 விதிகள் இருக்கும். அகரவரிசை அந்த 10 விதிகளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப இந்த புக்கெலாம் கூட பார்க்கலாம். அந்த விதி தெரிஞ்சால் போதும் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். அது பெரிய விஷயம். நான் கண்டிப்பாக அந்த ஒர்க்கு பார்த்தேன். அடுத்து பாருங்க இரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே பாருங்க இரு பொருள் மொழியாலும் மொழியாலும் நம்மளோட பார்த்தோம் தெரியதான் ஒரு சொல்லை கொடுத்து 2 பொருளை தரக்கூடியது. அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பார்க்கக்கூடிய எல்லா தலைப்புகளும் கொடுத்துருப்பாங்க. 6வது 12வது 7வது இந்தந்த ஏரியாவில் இருக்கிற இரு பொருளை தரக்கூடிய மொழியாலும் தலைப்பு தலைப்பு எடுத்துப்பாங்க. அது 5 முடியும்பாங்க. கடற்பயணம் தலைப்பு. கடற்பயணத்துக்கு என்னெல்லாம் பொருளை பயன்படுத்துகிறாங்க. 2வது அந்த கடலிலே செல்லக்கூடிய பொழுது அதுக்கு அந்த பிற்காலத்து முற்காலத்துக்குரிய அந்த கருவிகள் என்ன, நங்கூரத்துக்கு என்னென்ன பேர் வச்சுருக்கான் அந்த தலைப்புலாம் பார்த்தா போதும். அதில் வந்து பேச்சு மொழி வழக்கு மொழி இதெல்லாமே எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இதை பாருங்கள் வட்டார சொற்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த தலைப்புல 7வது வகுப்புல வந்து அந்த சொலவடைகள் அப்படின்னு தலைப்பு அது தெளிவுபடுத்தி பார்த்தா போதும். நீரின்றி என்னை ஆதரவு தலைப்பு போட்டாங்க. நீரினுடைய நிலை அட்டவணை அதை கொடுத்து பார்ப்பாங்க. கொடுத்துருப்பாங்க. ஊரணினா என்ன, கம்மாயினா என்ன, கம்மாய் பாண்டியத்துக்குரியதா சோழனத்துக்குரியதா அந்த தலைப்புகள்லாம் பார்த்தா போதும் இருக்குது. அது மொழித்திறன் பேச்சு மற்றும் வழக்கு உங்களுக்கு தெரியும். நான் போனேன் மழை பெய்ஞ்சது மழை பெய்தது அவங்க அதனால் இதனால் அப்படி ஆகியனால் இதெல்லாம் எங்கே சார் பயன்படுத்துகிறோம் அந்த தலைப்புகள் தான். தொடரில் விற்பனை நீக்கியது கொடுத்துருவாங்க. இந்த அதாவது வழுவு சொற்களோ இந்த வந்து பேச்சு மொழி சொற்கள் எல்லாம் மாற்றி நம்ம மொழி சொற்களை மாற்றணும். அவ்வளோதான் வேறு ஒன்றும் இருக்கிறது. அதே மாதிரி இது எங்கெல்லாம் இருக்குது சார் அப்படின்னா ஓட்டு எந்த பக்கம் இருக்குது. ஓகேங்களா? இதை மட்டும் தெளிவுபடுத்திக்கலாம். அடுத்து பாருங்க கோடிட்டு எப்படி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேசிக்கலாம் கொடுத்துருக்காங்க. 5வது சொல்லும் தொகை பற்றி பயன்படுத்தி கொடுத்துருப்பான். ஓட்டில் 7வது கொடுத்துருப்பாங்க மொழி திறனை எதிர்வினை சொற்களை பற்றி பயன்படுத்தி கொடுத்துருப்பான். இதை மட்டும் தான் வரணும்னா கிடையாது. நம்ம பழைய 1700 ஓல்டு புத்தகம்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் எல்லாமே தெளிவாக இருக்குது. அதை நம்ம ஃபுல்லாக உட்காந்து படித்து பார்த்தோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. எப்பொழுதுமே 5 மார்க் வந்த உடனே ஒவ்வொரு மனிதனும் இனி வரக்கூடிய எக்ஸாம் அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரலாம் 5 மார்க் ஒன்று கன்ஃபார்ம். ஏன் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவான் காமராஜரை பற்றியோ மரத்தை பற்றியோ அது வந்து 5 கொஸ்டின் கேள்வி கேட்பான். அது எழுதப்பான் எல்லாருமே அவனையே கேள்வி கேட்பான், அவனையே பேராகிராஃப் கொடுத்துருப்பான், அவனையே பதில் கொடுத்துருப்பான். அதை நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளுமே 5 கொஸ்டின் ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது எங்கேயுமே இந்த கொஸ்டின் வராது இருக்குது. எல்லாருமே வரும். எழுதி கேட்க முடியும். தலைப்பே கொடுத்துட்டான். அதாவது வாசித்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தலைப்பே கொடுத்துட்டான். அது தெளிவாக இருக்குது பார்த்துருக்கு. அது பாருங்கள் வரும் சொல்லிட்டேன் நல்லா இருக்குது. 7ஆம் வகுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 8ஆம் வகுப்பு இருக்குது. 7ஆம் பாருங்க கும்பகோணத்தை குழந்தை என்று சொல்வது, கோயம்புத்தூரை கோவை என்று சொல்வது, சென்னை மெட்ராஸ் என்பது சென்னை என்று மருவியது, புதுச்சேரியை புதுவை என்று சொன்னது. அந்த தலைப்பெல்லாம் பார்க்கணும். நல்லா பாருங்கள் பிழை திருத்தம் ஒரு மற்றும் ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஓகேங்களா? இந்த ஒரு எங்கே பயன்படுத்துகிறோம், ஓர் எங்கே பயன்படுத்துகிறோம், ஒன்றும் இல்லைப்பா ஆடுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒன்றும் பயன்படுத்தணும், ஓர் பயன்படுத்தணும், ஓர் ஆடு. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் என்று சொல்லை மட்டும் தான் பயன்படுத்தணும். இந்த ஒரு என்பது பயன்படுத்தணும்னா மாடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடு இங்கே வந்து ஓர் மாடுன்னு போடக்கூடாது. இதை பேராகிராஃப் கொடுத்துருவான். கொடுத்துட்டு ஒரு மாற்றி கொடுத்துட்டு சரியான கொஸ்டின் கொடுக்கணும்னு கேட்டுருப்பான். அவனே கேள்வி கேட்பான், அவனே பதில் கொடுத்துருப்பான். நம்ம நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த தலைப்புகளை எங்கே சார் வந்து கேட்டீங்கன்னா பாருங்க. இங்கே பாருங்க இந்த தலைப்பில் இணைப்பு சொற்கள் சொற்களை இணைத்து உருவாக்கும் அடைப்பு குறிப்பிட ஏழவே ஏனும் ஆகையால் அதுபோல் அதனால் வரை பின்பு இந்த சொற்கள்லாம் எங்கே பயன்படுத்தணும். ஓகேங்களா? நான் கடைக்கு மழை பெய்தது எதனாலா ஏனினுமா ஆனாலா மழை பெய்தது அந்த ஐ என்று வேற்றுமை உணர்ந்ததால் மழை பெய்ததால் நான் நினைத்தேன். முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் வார்த்தை. இது இங்கே தெளிவுபடுத்தி கொடுத்துருக்கேன். அதனால் இதெல்லாம் ஆகிடலாம் இந்த வார்த்தை தான். ஓகேங்களா? இதெல்லாம் இலக்கண தலைப்புகள் வந்து நம்ம பாடம் இருக்கு. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஓல்டு 9ஆம் வகுப்பு பருவம் மற்றும் மொழித்திறன் மட்டும்தான். மேக்சிமம் நம்ம மொழித்திறன் மட்டும்தான் நம்ம தலைப்புகளாக. ஓகேங்களா? அதை நம்ம பாருங்க. தலைப்பு 3 பாருங்க. என்ன சொல்கிறாங்க? சொற்களை வழிபடுத்த உறுதியாக எல்லாருமே தெரியுமா? அது லாஸ்ட்டாக பக்கம் கொடுத்துருப்பான். 4 பக்கத்தை சிரித்து ஒரு நாள் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப பேசியே கிடையாது. அதாவது மொழி பேசி மட்டும் பாருங்க. நான் கொடுத்துக்கிற பக்கத்தை மட்டும் படிப்பேன்.
அதோட தொடர். இது 5 வகையான வாக்கியங்கள் இருக்குது. என்னது? அமைப்பு வாக்கியம், கருத்து வாக்கியம், நிகழ்வு அடிப்படையான வாக்கியங்கள், கூற்றுமை வாக்கியங்கள், வினைவகை வாக்கியங்கள். மொத்தத்தில் பார்த்தோன்னா ஒரு 2, 3, 4, 5, 6, 7 மற்றும் 15 வகையான வாக்கியங்கள். தெளிவு பாருங்க. தன்மணிக்கு பிறமணிக்கு வித்தியாசம் தெரிஞ்சாலும் இந்த தலைப்பை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தலைப்பு கண்டிப்பாக நம்ம நடத்துல அதை தெளிவுபடுத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒருமைப்பண்மை. ஒருமைப்பண்மை அதே படசை தான் அங்கேயே பார்க்கணும். ஒருமைப்பண்மை முழுக்க இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்கும். படிச்சுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மரபு சொற்கள். என்ன சார் மரபு சொற்கள்? என்ன மரபு பிழை, உயர்திணை, அக்கிரணை. என்ன சார் தவறாக எழுதணும்? அவ்வளோதான். ராமன் வந்தான் அப்படின்னு சொல்றது ராமன் வந்ததுன்னு சொன்னால் வந்தான்னு சொல்லணும். அதே பால்மரம், வலு மற்றும் வழாமை இந்த தலைப்பு இந்த ஏரியாவில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரியாவில் தலைப்பு இருக்கும். சூப்பராக வந்து படிச்சுப்பாங்க. மரபுல பால்மரம். ஓகேங்களா? வலு மற்றும் வலுவமை இந்த தலைப்புகள் தான் இருப்பாங்க. இந்த தலைப்பு மட்டும் பார்க்கலாம். மரபு தமிழ் காலம் கொடுத்துருக்காங்க. காலத்தை பொறுத்தளவு என்ன மாதிரி இருப்பாங்க? காலத்தை பொறுத்தவங்க நேற்று வந்தான், நேற்று வருகின்றான், குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வந்தார். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் எந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பொறுத்து சொல்ற மாதிரி இருக்கும். அதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து இளமை பெயர்கள். நம்ம வந்து 10ஆம் வகுப்புல இதில் இளமை பெயர்களை பற்றி தெளிவாக ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. கன்றுனா என்ன, முறி என்பது எது, அந்த மாதிரி தலைப்புகள் தான் இருக்கும். அந்த இளமை பெயர்கள் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது ஃபுல்லாக இந்த தலைப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, நிறுத்தல் குறியிடுதல் மற்றும் வினா குறியிடுதல். எங்கெல்லாம் நிறுத்தல் குறி, எங்கெல்லாம் வினா குறியிடணும். ஒரு கூற்றை போடணும்னா அதுக்கு நான் இரட்டை விதி குறியிடணும். இது ஒரு 13 விதிகள் இருக்குது. அந்த 13 விதிகளை தெளிவுபடுத்துறது தான் தலைப்பு போவார். கண்டிப்பாக இந்த தலைப்புகள் மட்டும்தான் இருக்குது. 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 2ஆம். இதை மட்டும் நம்ம பார்க்கணும். தெளிவுபடுத்தி பார்க்கலாம். இந்த கலைச்சொற்கள் எல்லா புத்தகத்தையும் கலைச்சொற்கள் இருக்கணும். அதை படிச்சுட்டு அந்த பாடத்துக்குரிய கலைச்சொற்கள்னு சொல்லிட்டு ஒரு சில பாடங்கள் இருக்கும். இந்த தலைப்பு மட்டும் பாருங்க. இதில் கலைச்சொற்கள் நிறைய இருக்கும். கம்ப்யூட்டரை பற்றி இருக்கும், அலுவல் சம்பந்தமான சொற்கள் இருக்கும், ஃபாரஸ்ட்டை பற்றி இருக்கும். அந்த தலைப்பு மட்டும் பார்க்கலாம். அடுத்த வாசிப்பு திறன் பாருங்க. கூகுளில் கொடுத்துருக்கோம் ஒரு பேராகிராஃபு, அதை படித்து விட்டு நம்ம வினாக்கள் சொல்லணும். அவ்வளோதான். அது எல்லாமே என்ன தலைப்பு. புத்தகத்தில் இருந்தால் இது நான் புத்தகத்தில் இல்லாத நம்ம நிறைய அவுட் சோர்ஸ் பார்க்கலாம். அடுத்து பழமொழிகள் தலைப்பு தெரியும் உங்களுக்கு. என்னென்ன பழமொழி உண்டு, சுரவடைகள்லாம் என்ன, ஆடிய மாட்டம், ஆடிக்கிறோம், பாடிய மாட்டம், பாடிக்கிறோம், இதெல்லாம் கொடுத்து ஓமையை சான்று பற்றி கேட்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து ஓமையால் கொடுக்கப்படக்கூடிய சான்றோடு இது எல்லாமே வந்து எல்லா மக்களையும் கலைந்து கிடக்குது. 10வது, 12வது எல்லாத்தையும் சொல்லி பொருள் உணர்ந்து கொஞ்சம் உட்காந்து நோட்ஸ் எடுத்து சரி பண்ணி படிக்கணும். வேற ஒன்று இல்லாத பாருங்க. 6வது பாருங்க, எளிய மொழிபெயர்ப்பு. சார் இதெல்லாம் சார் புதுசாக இருக்கு. அப்படி இருந்தால் கூட நம்ம பாட புத்தகத்தில் 2 இடத்துல இருக்கு மொழிபெயர்ப்பு. மொழியால் ஆகும் மொழிபெயர்ப்பு திறன் சொல்லிட்டு ஒரு 4 பேராக அதை மட்டும் எடுத்து படிச்சுப்பாங்க. ஏன்னா இந்த முறை இருந்ததெல்லாம் இது வந்து கேள்வி கேட்கறது வாய்ப்பு வந்துட்டு என்னுடைய கருத்தின் பிரகாரம் அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பா மட்டும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அது பாருங்க, ஆங்கில சொற்கள், உட்படை சொற்கள், அது கலை சொற்கள் பார்த்து பார்த்தீங்களா? அது எல்லாம் எங்கெல்லாம் வந்து பாருங்க நியூ புத்தகம் அதை ஃபுல்லாக போட்டுருக்காங்க. தெரியும் ஓல்டு மொழி மேக்ஸிமம் செய்தியே இல்லை. இல்லை பயன்பாட்டில் உள்ள ஆங்கிலத்தில் சொற்களை மொழிபெயர்த்தை புரிந்து கொள்வதுன்னு கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் வந்து பயன்பாட்டில் சொற்கள் இருக்குது. என்ன பயன்பாடு சார்? அலுவலக சார்ந்த மொழி. ஃபாரஸ்டர்லாம் யாரு, சீஃப் செக்ரட்டரிலாம் யாரு, தலைமைச் செயலாளர். அந்த மாதிரி ஒரு அலுவலக சம்பந்தமாக இருக்கக்கூடிய சொற்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரியணும். யார் மேனேஜர், யார் மேலாளர், லைப்ரரியன், நூலகர். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சில அலுவலக சம்பந்தமான மொழியை தெரிஞ்சுக்கணும். கலெக்டர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர். பிஎன்ஐ யாரு? பர்சனல். பிஎன்ஐ யாரு? பர்சனல் அசிஸ்டன்ட். அப்படின்னாச்சு சொந்த உதவியாளர் அப்படி கிடையாது. ஓகேங்களா? பர்சனல் இல்லை, உதவியாளர். அவ்வளோதான் வந்துட்டு போச்சு. பர்சனல் அதெல்லாம் வந்து அப்புறம் இங்கிலீஷில் இது நம்ம உதவியாளர் தான், நேரடி உதவியாளர்னு சொல்லுவோம். வேற ஒன்றும். ஓகேங்களா? இந்த மாதிரி தலைப்புகள்லாம் இருக்குது. இந்த தலைப்புகளை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓல்டு இருக்குது. இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு பக்கம் 2 பக்கம் வாசிக்கிறீங்க. கொஞ்சம் உட்காந்து தொகுத்து எழுதிட்டோம் அப்படின்னா நீங்கள் 95 மார்க் தெளிவாக போட்டுருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இது ஒரு தலைப்பு போச்சு. 15 மார்க் சொன்ன இலக்கியங்கள் எங்கள் சார் வந்து நம்முடைய பாடத்தை சொன்ன நம்மளுடைய தாத்தன் யாரு? மறக்க முடியாத ஒரு தலைவர் திருவள்ளுவர். அவர் எழுதி பாருங்க. 6 படம் படிச்சுங்க. 4 சொல்றேன் படிச்சியா? 2வது பாருங்க நாளையா பாருங்க. எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓல்டு புக்கு, நியூ புக்கு. எங்களால் பழமொழி 4 புதுமொழி காட்சி அப்படிங்கிறீங்க. இப்போ பாருங்க அவை பிராட்டியுடைய
கொடுத்துட்டேன். இது ஆக்கி மூதுரை அறிவு குரல் புறநானூறு. ஓகேங்களா? அதே போல் பாருங்க, இதை பாருங்க, இந்த கல்வி எல்லை இல்லை, இதை பாருங்க புறநானூறு. இதை போட்டு ஓகேங்களா? இந்த ஔவையாரை வந்து சொல்ல முடியாது. 3 விதமான ஔவையார் இருந்தாலும் புராணங்கள் சொல்லுது. சுட்டப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமா என்று முருகனிடத்திலே வாதம் செய்த ஔவையார் புராண காலத்து ஔவையார். புறநானூறு மற்றும் குறுந்தொகையிலே பாடல் பாடிய ஔவையார் சங்க காலத்து ஔவையார். பிற்காலத்தில் இந்த மூதுரை போன்ற இந்த நூல்கள் அருள்மொழி ஔவையார் சோழ காலத்து ஔவையார். அதன் பிறகு வந்தவங்க தான் வாகிபாதனை என்று சொல்லக்கூடிய திருக்குறள் எழுதியிருப்பாங்க. நம்ம 10ஆம் வகுப்பு கொடுத்தவங்க. அந்த திருக்குறள் எழுதிய ஔவையார் யாருன்னா பிற்காலத்து ஔவையார். அதன் பிறகு தற்காலத்து ஔவையார் அஸ்லாமிய ஔவையார் சொல்லுவாங்க. ஔவையாரே 5 பேர் இருந்திருக்காங்க. அந்த தலைப்புகளும் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ரெண்டாவது பாருங்க, இந்த தமிழுடைய தொன்மை சிறப்பு பாருங்க. 9ஆம் வகுப்புல திராவிட மொழி. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். யார் சார் திராவிட மொழி முதல்ல சொன்னது, திராவிடர் என்ன சொன்னது, அதை பற்றி அந்த தலைப்புலாம் இருக்கும். அதே மாதிரி ஓட்டு செய்யுது. தமிழ் தமிழ் ட்ரமிழா திராவிடா அந்த வார்த்தைகள்லாம் அதை பார்த்தா அது விவேசா பற்றி செய்யுங்கள். 1 12 நியூ புக்கு 6வது புக்கு தேவனைய பாவம் 10ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு. ஓகேங்களா? பாவம் தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்க 6ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அன்னை வழியே இருப்பார். இவளை பாவலையே அழைத்தவையான தேவனைய பாவம். இதெல்லாம் வந்து புத்தகம் இல்லாத செய்யுது. இதெல்லாம் அப்புறம் பாவம் தெளிவுபடுத்தி பார்க்கலாம். அடுத்தது நம்ம தேம்பாவணி. இதெல்லாம் பாருங்க, எவ்வளோ காப்பி கொடுக்குறாங்க தேம்பாவணி. அதை பற்றி தான் சொல்லணும். கொடுத்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம் எழுதிதான் யாரும் கொடுத்துருக்கோம். அடுத்து பாரதிதாசன். இது எல்லாமே எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தி பார்க்கணும். நாமக்கல் பேட்டை கூட நமக்கு சிலபஸ் கொடுக்கணும். இது எல்லாமே சேர்த்து எழுதப்பட்ட தொகுப்பு தான் நம்முடைய இந்த பாடம். அதனால் எக்காரணத்தை கொண்டு தமிழை வந்து நீங்கள் வந்து ஆர்வத்தோடும் முழு மூச்சுடன் எடுத்து மேக்ஸிமம் நீங்கள் எழுதி பார்த்து போட்டிங்கன்னா வெற்றி என்பது நிச்சயம். அதனால் எதிர்வரக்கூடிய தேர்வை சிறப்பாகவும் எளிய முறையில் எதிர்கொள்வோம். உங்களுக்கு இந்த வகுப்பு இலக்கண சம்பந்தமாகவும் தமிழ் சம்பந்தமாகவும் தமிழால் வெல்வோம் அப்படின்னு ஒரு தலைப்பில் மொத்தம் ஒரு 20-25 நாள் வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி சிலபஸ் முடிக்கலான்னு இருக்கோம். டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீடியோவுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழகத்திலிருந்து வெல்வது நம்முடைய இயல்பு. திரும்பவும் சொல்கிறேன். ஏன்னு சொன்னோம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரைக்கும் நான் எடுக்கக்கூடிய தமிழ் என்னுடைய தமிழ் உங்களுடைய வேலைவாய்ப்பு எடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தமிழால் ஒருத்தர் வந்து வேலைவாய்ப்பு எடுக்கணும்னு சொல்லவே கூடாது. அதனால் தமிழ் முழுவதும் நமக்கு உயிர் மூச்சாக வைத்து படித்து வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாருடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.